வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். ஸோ நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிற எல்லாத்துக்குமே ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். மைண்ட் செட்டு நான் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தேன்னா எப்படி வச்சுருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ இன்னைக்கு எல்லா எக்ஸாமும் நடந்து முடிஞ்சிருச்சு, ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு அட்டம்ப்ட் சொல்கிறாங்களே, 80ன்றாங்க, சில பேர் 70ன்றாங்க, நாளைக்கு எக்ஸாமில் இது என்னால் போட முடியுமா, இவங்கெல்லாம் எல்லாருமே இப்போயே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சில பேர் வீடியோ போடுறாங்க, குட் அட்டம்ப்ட் இவ்வளோன்றாங்க, நம்ம ஒரு 65 தாண்ட முடியுமா நாளைக்கு, பிகினர்ஸே 60 போடுறேன்றான், என்ன தான் நடக்குது இங்கே, திடீர்னு நமக்கு 2வது நாள் போடுறதுனால 2வது நாள் ஸ்லாட்டு வந்து கஷ்டமாக கேட்டுருவாங்களோ, நார்மலைசேஷனில் நம்ம மார்க்கை குறைச்சிருவாங்களோ, என்ன நடக்க போகுது இப்படின்னு தான் நான் புலம்பிகிட்டு இருப்பேன் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால். நான் ஆனால் இப்போ மென்டாராக இருக்கேன். நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி நீ புலம்பவே கூடாது. நீ ஒரு சீரபலிஜேவான ஆஸ்பிரண்ட்டாக இருந்தேன்னா மைண்ட் செட் வை. உக்காலி நடக்கிறது நடந்துருச்சு, முடிஞ்சது முடிஞ்சு. கொஸ்டின் பேப்பரோட லெவல் ஆஃப் டஃப்னஸ் இதுன்னு தெரிஞ்சிருச்சு. இங்கிலீஷ் தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆக போகுது, குவான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆக போகுது, அடுத்து இங்கிலீஷ் ஓப்பன் ஆக போகுது, அடுத்து கடைசியாக ரீசனிங் ஓப்பன் ஆக போகுது. இது தெரிஞ்சிருச்சுல உனக்கு. அப்போ லாஸ்டாக தான் ரீசனிங் வரப்போகுது. கொய்யால 2 அடி முன்னாடியே நம்மளை அடிக்க போறாங்கடா அப்படின்னு நீ ஒரு தயார் ஆகிக்கவே இல்லை. இது ஒரு நல்ல விஷயம் உனக்கு, சரியா? 2வது விஷயம், எல்லா ஸ்லாட்லையுமே பார்த்தீங்கன்னா வந்து ரீசனிங் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு, அதுக்கப்புறம் குவான்ஸ் ஈஸியாக இருந்திருக்கு, லாஸ்ட்டாக இங்கிலீஷ் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கு, ஈஸி டு மாடரேட்டாக இருந்திருக்கு. ஸோ அப்போ ரீசனிங்கில் வந்து பொலன்னு பொழக்கலாம்டா. நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், அடுத்தவனை கம்பேர் பண்ண வேணாம். அவன் வந்து சில பேர்லாம் வந்து மார்க் டெஸ்ட்டில் சூப்பராக சால்வ் பண்ணுவான், ரீசனிங்கில் 35 போடுவான். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் வெறும் 22, 21 போட்டு வச்சுருப்பான். பதட்டம், பயம், மண்டேல ஏதாவது ட்ராமா ஓடிக்கிட்டே இருக்கும். ஐயோ ஐபிபிஎஸ் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், எல்ஐசி எவ்வளோ இப்படி ஆகி போச்சு, அப்படி இப்படின்னு அவனுக்கு மண்டலம் பலது ஓடும். சில பேர், நான் பயந்துருக்கேன்யா, ஓப்பனாக சொல்கிறேன். நான் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது ஐயோ இடையில வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த கை நாட்டும் கையெழுத்து வாங்குவாங்களோ அப்படின்னு பயப்படுவேன். இடையில வந்து அந்த ப்ரூஃப்லேயும் ரஃப் ஷீட்லேயும் வந்து உங்கள் ரோல் நம்பர் பாஸ்வேர்டு எழுதுங்கன்னு சொல்லுவாங்களோ, கிட்ட வந்து நின்றுக்கிட்டே இருப்பாங்களோ, என்னன்னு இப்படி பார்த்துக்கிட்டேலாம் எனக்கு மைண்ட் அங்கிட்டு போய்கிட்டே அது டைவர்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது, சரிங்களா? நான் இப்பயும் சொல்கிறேன், சிஸ்டம் ஹேங் ஆகும் சொல்கிறாங்க ஓப்பனாக. இன்னைக்கு கமெண்டில் போய் பாரு, பிடிஆர் காலேஜ் ஒஸ்ட்டுன்றாங்க. அங்கே நாளைக்கு போகிறவங்க என்ன போகிறாங்களோ முன்னாடியே தெரிஞ்சுட்டு போ. சிஸ்டம் ஸ்டக் ஆகுதான், 7 நெக்ஸ்ட் கொடுத்தா நெக்ஸ்ட் போக மாட்டேங்குதான். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குது. கூல் கேப்டனாக இருக்கணும் நம்ம, தோனி மாதிரி. என்ன செய்யணும்? கூலாக ஹேண்டில் பண்ணணும். என்ன ஆனாலும் ஓகே, நான் எக்ஸாம் சால்வ் பண்ணணும், எனக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு இன்விஜிலேட்டர்கிட்ட சொல்லுங்க, சரிங்களா? ஸோ ஒவ்வொரு செக்ஷனுக்குள்ள நுழையும் போதும் என்னென்ன கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அட்டன் பண்ணுங்க. இங்கே வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதும் பிக் பண்ணுறதும் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதையும் ஸ்பீடோட பண்ணணும், சரிங்களா? என்கிட்ட இன்னைக்கு ஒருத்தவர் பேசுகிறாரு, சார் நான் வந்து அன்னோன் பர்சன் சீட்டிங்கில் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டேன் சார், அதை வந்து அடிச்சுட்டு திரும்ப போட்டு பார்த்தேன் சார், எனக்கு ரீசனிங்கில் வந்து டைம் பத்தாமல் போயிடுச்சு சார் அப்படின்னாங்க. ஸோ நான் சொல்கிற வரைக்கும் இந்த ஆவரேஜ் பிகினர்லாம் வந்து பசில் சீட்டிங்கை கடைசியாக வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த குழப்புற மாதிரி மிஸ்செலனியஸ் ஸ்லாட் 1லலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக் வந்து லைட்டாக ட்ரிக்கியாக இருந்திருக்கான். ட்ரிக்கியாக இருக்குன்னு உடனே அந்த இடத்த டக்குன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அங்கே நான் வந்து சிங்கம், அதை காட்டி தான் செய்வேன், அதை செய்வேன்டா அப்படின்ட்டு உள்ளே போகாமல் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு கடைசியாக வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. 35 போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம், நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வந்து தீயா இருக்கணும்யா. நம்ம சால்வ் பண்ணுற எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கணும், மண்டை எதையுமே யோசிக்கவே கூடாது. கடைசி 5 நிமிஷம் தான் நமக்கு தெரியாதா எடுத்து அட்டன் பண்ணுறோமா, அதாவது ஒரு அதுவான்ற நிலைமையில அட்டன் பண்ணுற அப்போ தான் வந்து நம்ம மூளை வந்து யோசிக்கணும், இதை எடுத்து இங்கே உட்கார வைக்கணுமா, இதுக்கு இது பாசிபிள் வருமா, இதுக்கு இது பாசிபிள் வருமா அப்படின்னு யோசிக்கணும். ஒய்யா ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் தீயா இருக்கணும், போட்டு எல்லாத்தையும் வளைச்சு ஒவ்வொரு செக்ஷனுக்குள்ளேயும் நுழையும் போது ஃபயராக நுழையணும், சால்வ் பண்ணணும். கண்டிப்பாக நீ சால்வ் பண்ணுவேன் நாளைக்கு. நான் வந்து உன்கிட்ட சொல்கிறேன், நான் என் லைஃப்பை பற்றியே சொல்கிறேன். என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பார்க்க யூடியூப்ல நல்லா வீடியோ போகிறேன், சம்பாதிக்கிறேன், நம்ம கொய்யால திங்கக்கிழமை ஒரு பைக் வாங்க போகிறேன், இப்படின்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. எனக்கு பின்னாடி ரொம்ப கொடூரமான வாழ்க்கை இருக்குது. நானே கொய்யால ஜாலியாக பார்த்துக்கலாம்டா அப்படின்னு இருக்கேன். அந்த மாதிரி மைண்ட் செட் கொண்டு வாங்க மக்களே. எதுனாலும் கூலாக பார்த்துக்கலாம்டா அப்படின்னு. ஒரு நாள் வந்து ஒரு உண்மை வீடியோ போடுவேன் உங்களுக்காண்டி, அதில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க, கொய்யால ஜாக்சன் இப்படி இருந்து இப்படியா இப்படியான்னு. அதே மாதிரி தான் ஒன்றை எல்லாருமே சொல்லணும். எவ்வளோ அடித்தாலும் இவன் விழுந்து எந்திரிச்சு வரானேடா, எப்படி போட்டாலும் இவனை கடவுளே பயந்துவாரு.
கொய்யால என்னடா இவன் என்னடா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஒரு 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 வில் பவரில் நம்ம இருக்கணும். இந்த வில் பவரோட போங்க, நாளைக்கு நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களுக்கு விடுபடுறது உங்கள் ஜாக்சன். மறக்காம ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணி அடுத்த எக்ஸாம் பாஸ் பண்ணுற வழியை பாருங்கள். டின் டின் எடுங்க.